ஈவினிங். குட் ஈவினிங்மா. என்னடா அவ விஷ் பண்ண உடனே அடுப்புல போட்ட கத்திரிக்காய் மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சி. நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி ஊமை கோட்டாங்க தாண்டா. ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், தினம் பஸ் ஸ்டாண்ட்ல சந்திக்கிறோம், பொறுப்பா வேற பஸ்ல ஏத்தி விடுறோம். நம்மள ஒரு துணையா நினைக்காம தொல்லையா நினைக்கிறாங்களே. கலகலப்பா 4 வார்த்தை பேசினதா என்ன? அறிவு கட்டவனே. ஏய் இல்லடா, பேசினா அக்கம் பக்கம் பாக்குற என்னடா நினைப்பாங்க? உள்ளுக்குள்ள 1000 நினைப்பு இருந்தாலும் இப்படி ஊமை கோட்டா மாதிரி நின்னாதான் மத்தவங்க ஒழுங்கான பொண்ணுன்னு நினைப்பாங்க. அதான்டா இந்தியன் செஞ்சது. கரெக்டா விட்டு. ஐயோ பஸ் வந்துருச்சு. கரெக்டா நேரத்துக்கு வந்துருவான். பாய் ஸ்வீட்டி. பை பை. ஹலோ, இந்த வீட்டுக்கு போய் இந்த பாரு மத்த பொண்ணுங்கிட்டயும் சொல்லுவே, நான் அவங்களையும் லவ் பண்றேன். பாய். உன் தங்கச்சி கூப்பா. கண்டக்டர், கியர் பாக்ஸ் கெட்டு போச்சு, பஸ் இனிமே போகாது, பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறங்கி போக சொல்லுப்பா. மழை வரும் போல இருக்கே. இனிமே பஸ்ஸும் இல்ல, நடந்து வீட்டுக்கு போகணும்னா ரொம்ப நேரம் ஆகுமே. உத்தம பாலத்துக்கு மறுபடியும் திரும்பி போனா ராத்திரி எங்க தங்குறது? ப்ரொஃபசர் வீட்டுக்கு போய் தங்கலாம். வேற வழி? நீங்களா? என்ன இந்த மழையில? பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ப்ரொஃபசர் வீட்டுக்கு போலான்னு வந்தேன், அதுக்குள்ள மழை வந்துருச்சு. அதனாலதான். ப்ரொஃபசர் வீடு ரொம்ப தூரமாச்சு, இந்த மழையில எப்படி போறீங்க? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்க எங்கேயே தங்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? ஓ, நம்மள கலாட்டா பண்ணவனாச்சேன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப நியாயமான யோசனை. யோசிச்சு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் உள்ள வரதான் தான் வரலாம். வாங்க, உள்ள தங்கறதுக்கு ரூம் இருக்கு, வாங்க வாங்க. உட்காருங்க. ரொம்ப நனைஞ்சிருக்கீங்க, வந்துடுறேன். நான் பேச்சுலர், என்கிட்ட இதான் இருக்கு, கட்டிங். இப்போதைக்கு தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி. Have a good sleep. Good night. Cheers. ஏய், அவ ஒருத்தி இருக்கா, நாம 5 பேர் இருக்கோம். எப்படிடா? ஏய், எனக்கு ஒரு ஐடியா வருது. என்னடா? காசு எல்லாம் கழிச்சு போடுவோம், யாருக்கு பெரிய கார்டு வருதோ அவனுக்கு தான் அவன். உள்ள போடி.
சைலண்டா போனீன்னா ஒருத்தனோட போச்சு. தப்பிக்க முயற்சி பண்ண 5 பேருக்கும் பலி ஆயிடுவேன். டேய் ஜாக் இருக்குடா. எங்கிட்ட குயின் இருக்குடா. என்கிட்ட கிங் இருக்குடா. டேய் ஏய் ராஜா ஜெயிச்சுட்டாடா. கொடுத்து வச்சவன்டா. அம்மாயி ராஜா ஆப்பிள தனியா ருசிக்க போற அனுபவி. குட் நைட். ஏய் குட் நைட். குட் நைட். Good night. Coffee, please. Good morning. குட் மார்னிங். ராத்திரி ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா. காலேஜ் பசங்கலாம் காலி பசங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. ஏதோ வழியில விளையாடுமே தவிர வாழ்க்கையில விளையாட மாட்டோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணீங்க, நீங்க புறப்படலாம். வாட் a gentleman. பண்ணு 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 பண்ணு. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரேடியா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுன. ஆமா நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்குன்னு ஆடுறேன். உனக்கு மட்டும் தான் அக்கறை. என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆளை விட்டுருக்கண்டி தேடுறதுக்கு. காலையில இருந்து பொண்ணை தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க. இப்ப சரியா? நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இருக்கு. இங்க பாரு, கையை நீண்டது காது முதல்ல பிஞ்சு போயிடும். பிச்சுட்டாலும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நில்லடி நில்லடிங்கிற. ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி. காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கி இருந்த? இல்லப்பா, பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. மழை ரொம்ப வந்துருச்சு. அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா, நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான். நினைச்சா வரும், நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணு, போய் தலையை காய வைமா. அடியாத்தி, நனைஞ்சா என்ன உன் பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்கு அவன் களிமண்ணாடி ஜலதோஷம் பிடிச்சிட்டா என்ன பண்றது? தலதோஷம் பிடிக்குது. என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ணை கட்டி கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்பன். ஆமா, அவளை கட்டிக்கிறானா இல்லையான்னு கேட்டி அந்த சுருட்ட பையல அவங்கிட்ட இருந்து கேக்குறது. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். என்னடா அடுப்படியா மறைச்சுக்கிட்டு நிக்கிற? இல்ல அத்தை, எனக்கு பசிக்குது. விருந்தாளிங்களோட நானும் சாப்பிடட்டா? இப்ப உனக்கு என்ன அவசரம்? முதல்ல போய் உங்க மாமாவை கவனி. பொழுது போனதுல இருந்து பிராந்தி பிராந்தின்னு என்ன பிராண்டாரு. சின்ன பையன்கிட்ட போய் பிராந்தி வாங்கிக்கிட்டு அப்படியே மருதண்ணன் கடையில உங்க மாமாவுக்கு மட்டும் கோழி கறியும் கொத்து கறியும் வாங்கிட்டு வா. இங்க இன்னைக்கு எல்லாம் சைவம். இருடா, ஏன் அலையிற? எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து உங்க மாமா சாப்பிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் கால் அமைக்கிட்டு வந்து அப்புறமா சாப்பிடு. அதுக்குள்ள வந்த பிச்சு பிச்சு மாமா ஏண்டா உனக்கு வேணுமா? தண்ணி ஊத்திங்க மாமா. தண்ணி எல்லாம் வேண்டாம். கடைசி ரவுண்டு எப்பவுமே ராவ அடிச்சாதான் மண்டையில கிக்கு இருக்கும். கறி எடுத்துங்க மாமா. எங்க இருக்கு கறி? எங்கடா இருக்கு? எங்கடா இருக்கு கறி? எல்லாத்தையும் நீ தின்னுட்டு கறி தின்னுங்க மாமா. நீங்க தானே மாமா தின்னீங்க? நானா? எப்ப? அப்ப இருந்து நீங்க தான் மாமா தின்னுட்டு இருக்கீங்க. நான் நல்ல ஞாபகம் இருக்கு. சரி, நீ என்ன பண்ற? ஏதாவது பண்ற இல்ல? படுக்கை போடு போ.
கட்டில் கட்டு கூட நடந்து போக முடியாது, குதிச்சுதான் போகணும் போடு. மாமா பாத்து. ஏய், படு துண்டை காணோம். துண்டு வரல உன்னை பெண்ட் எடுத்துருவேன். துண்டை நீங்களே கால்ல கட்டிருக்கீங்க மாமா. எங்க இந்த பாருங்க, நீங்களே கட்டிருக்கீங்க. நான் எங்கடா கட்டில துண்டு வச்சு? ஏய், வெட்டி விட்டுறாத. நீயே வச்சுக்கோ. ஆஹா, எல்லாருக்கும் தண்ணி போட்டா தான் தூக்கம் வரும். எனக்கு தண்ணியும் போட்டு சொடக்கும் போட்டா தான் தூக்கம் வரும். சொடக்கு போடு. என்னையா இந்த நேரத்துல? எங்கேயா போயிட்டு இருக்க? மனசு சரியில்லை, சும்மா அப்படியே போய்கிட்டு இருக்கேன். மனசு இந்த வயசுல சரியில்லையா? என்ன சரி மாமா, நீங்க என்ன தூங்கலையா? ஊரை தூங்க வச்சுட்டு தாண்டா அந்த சீனி தேவன் தூங்குவான். வா உட்கார கட்டல. உட்கார். என்னப்பா அங்கேயே பாக்குற? வாயில்லா ஜீவனுக்கு கூட வயிற்று நிரப்பிட்டு தான் படுப்பீங்களா மாமா? எதை வச்சு நம்ம வயிறு வளர்க்கிறோமோ அதோட வயிற்று தாப்பா நம்ம முதல்ல ரப்பணும். என்னையா முகம் எல்லாம் கருத்து இருக்கு, கண்ணு வேற கலங்கிருக்கு. சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் சாப்பிடல. சாப்பிடலையா? ஏன்பா வீட்டுல சமைக்கலையா? ஏன் சமைக்கல? அண்டாவாதான் சமைச்சாங்க. விருந்தாளிகளுக்கு எல்லாம் பெரிய விருந்தே நடந்தது. விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுன்னு அத்தை சொல்லிட்டாங்க. போய் பார்த்தா எனக்கு ஒண்ணு இல்ல. அதான் கோவமா வந்துட்டேன். கோவமா அத்தப்படுத்திருக்கிற கட்டளை ஓங்கி ஒரு உத விட்டு எடுத்து வை பாத்திரத்தை சமைச்சு போடு இப்ப கேட்டுட்டு இல்லடா நீ வந்திருக்கணும். வெறும் பை மாதிரி வந்திருக்கிறியடா. சாப்பிடியா? சாப்பிடியா? வேண்டாம் புள்ள. இது கொண்டு குறைச்சல இல்ல. சாப்பிடுற உருட்டி கொடுக்கல. சாப்பிடுங்க தம்பி. இனிமே எப்ப உனக்கு சாப்பாடு இல்லடாலும் ஏன் வீட்டுக்கு வந்து சாப்பிடியா? அடுத்த வீட்டுக்கு வேதுக்குமா போகணும். இவன் நினைச்சா நாளைக்கு இவன் பேருக்கு சொத்து வராதா? ஒருவேளை சொத்துக்கு அவங்களுமே அவங்கிட்ட கையிட்டு நிக்கணும். நீங்க ஏன் மாமா அதெல்லாம் சொல்றீங்க? நாம ஏதோ தூண்டி விடுற மாதிரி ஆயிடும். ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருந்தா தாமா தூண்டி விடணும். இது என்னையும் தெரியும் இல்லாம காஞ்சி கிடக்கிற வழக்கு. இனிமே தாமா பத்தவே வைக்கணும். இது பாரியா, நான் உங்களை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லல. என்னைக்கு இருந்தாலும் அந்த சொத்துல உனக்கு உரிமை இருக்குல்ல, அத கேட்கறதுல என்னையா தப்பு? தப்பு இல்லதான். ஆனா நான் எப்படி திடீர்னு கேட்க முடியும்? இடியும் வெடியும் திடீர்னு வெடிச்சாதான் அடுத்தவன் பயப்படுவான். நாளைக்கே நான் கூட வர்றேன். மொத வெடியை நான் வைக்கிறேன். நீ கூட ஆமா போடு போதும். சரி மாமா, நாளைக்கு 2ல 1 பாத்திரலாம்.